வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ம், ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஆமா, சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சில பைபிள் வசனங்கள் ஏன் அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கப்படுது, அதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிற மாதிரி சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. சரி, சரி. இது நெறைய பேருக்கு உதவியா இருக்கும். ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த வசனங்களோட சூழல் என்ன, யாருக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான். கரெக்ட். ஏன்னா சூழல் இல்லாம படிச்ச அர்த்தமே மாறிடும். நிச்சயமா. நீங்க ஒருவேளை இந்த வசனங்கள கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல சில சமயம் பயந்திருக்கலாம் கூட. இல்லனா இதோட அர்த்தம் என்னன்னு ஒரே குழப்பமா இருந்திருக்கலாம். ம். சோ, இந்த பேச்சு உங்களுக்கு ஒரு புது தெளிவ கொடுக்கலான்னு நம்புறோம். ஆனா ஒண்ணு, நாம இங்க பேசுறது எல்லாமே நமக்கு கிடைச்ச அந்த குறிப்புகளோட அடிப்படையில தான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா. நம்ம சொந்த கருத்துக்கள விட அந்த ஆதாரங்க என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, இதுக்குள்ள போலாம். இந்த மாதிரி பழங்கால நூல்கள புரிஞ்சுக்கிறது சில சமயம் கொஞ்சம் சவாலானது தான் இல்லையா? ஆமா, நிச்சயமா. மொழி, கலாச்சாரம் எல்லாம் வேற. குறிப்பா சில வசனங்கள் மேலோட்டமா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதோட பின்னணி, அதோட ஆழம் வேற மாதிரி இருக்கும். ம். இந்த மாதிரி சில குழப்பமான வசனங்களை இப்ப பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு கருத்து, இந்த விளக்கங்கள் பெரும்பாலும் கிருபை, அதாவது கடவுளோட அன்பளிப்பான ரட்சிப்புக்கும் அதுக்கும் நியாயப்பிரமாணம், அதாவது நம்ம செயல்கள் மூலமா எதையாவது அடைய முயற்சி பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை மையமா வச்சிருக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான கோணம். கிருபை வெர்சஸ் நியாயப்பிரமாணம். ஆமா, இத மனசுல வச்சுக்கிட்டு முதல் வசனத்துக்கு போலாமா? போலாம். முதலாவதா 1 யோவான் 1:9. இது கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல ரொம்ப ரொம்ப பிரபலமான வசனம். ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாயிருந்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். சரி. இதோட பொதுவான புரிதல் என்னன்னா, நாம பாவம் செஞ்சா உடனே அதை அறிக்கை பண்ணணும், அப்போதான் கடவுள் மன்னிப்பார். இல்லைனா பிரச்சனைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்க கூட இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, ஆமா. இது ரொம்ப பரவலா சொல்லப்படுற ஒண்ணுதான். ஆனா இந்த குறிப்புகள்ல ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கு. ஓ, அப்படியா? என்ன அது? யோசிச்சு பாருங்க. மன்னிப்புங்கிறது நாம ஒவ்வொரு தடவையும் அறிக்கை பண்றத நம்பி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? விசுவாசிகள் பாவம் செய்யும் போதெல்லாம் அவங்க கடவுள் முன்னாடி நீதிமான்களா இல்லாம போயிடுவாங்க. ம், சரி. அப்புறம் மறுபடியும் அறிக்கை செஞ்சாதான் நீதிமான் ஆக முடியும்னு ஆயிடும். ஆனா பைபிள் நீதிய ஒரு நிரந்தர பரிசா சொல்லுது. அத நம்ம சம்பாதிக்கவும் முடியாது, இழக்கவும் முடியாது. ஓ, கிறிஸ்துவுக்குள்ள நாம ஏத்துக்கப்படுறது நிரந்தரமானது. அது நம்ம தொடர்ச்சியான அறிக்கையை சார்ந்த விஷயம் இல்லைன்னு இந்த பார்வை சொல்லுது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, இதுக்கு அவங்க சூழலை பார்க்க சொல்றாங்க. இந்த வசனம் வர்ற இடம், அதாவது 1 யோவான் முதல் அதிகாரம். யோவான் இந்த லெட்டரை ஆரம்பத்துல ஞானிகள்னு சொல்லப்பட்ட ஒரு குரூப்பை மனசுல வச்சு எழுதுற மாதிரி தெரியுது. ஞானிகள், க்னாஸ்டிக்ஸ். ஆமா, அவங்க பாவம்னு ஒண்ணு இல்லன்னும், அப்புறம் இயேசு உண்மையாவே சரீரத்தோட இந்த பூமிக்கு வரலன்னு நம்பினாங்க. ஓ, அப்போ அவங்க அடிப்படை கிறிஸ்தவ நம்பிக்கையே கேள்விக்குள்ளாக்கினாங்க. ஆமா, அதனாலதான் யோவான் முதல் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் பார்த்த, கேட்ட, தொட்ட கிறிஸ்துவின் அந்த உடல் ரீதியான உண்மையை ரொம்ப அழுத்தமா சொல்றார். அப்புறம் 2ஆம் அதிகாரத்துல தான் விசுவாசிகளை என் பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு வேற மாதிரி அறிவுரை சொல்றார். ஓ, ஐயா, அப்போ 1 யோவான் 1.9 விசுவாசிகள் தினமும் செய்ய வேண்டிய பாவ அறிக்கைக்கானது இல்லையா? மாறாக இயேசுவை இன்னும் ஏத்துக்காதவங்க முதல்ல தங்கள் பாவ நிலைய ஒத்திக்கிட்டு இயேசு மூலமா மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்படணும்னு சொல்றதுக்காக எழுதப்பட்டதா? இந்த பார்வை அப்படிதான் சொல்லுது. இது அவிசுவாசிகளுக்கான ஒரு அழைப்பு. முறையா கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு பாவத்தை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது அவசியம். ஆனா ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசி மன்னிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கான். ஆனா வருஷக்கணக்கா விசுவாசிகள் இத தங்களுக்குன்னு நம்பி செஞ்சுட்டு இருக்காங்களே, அந்த பழக்கத்தை எப்படி பாக்குறது? நல்ல கேள்வி. இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க. நிரந்தரமா. சரி. அவங்க பாவம் செய்யும்போது அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை பாதிக்குமே தவிர அவங்க பிள்ளைங்கிற நிலையே பாதிக்காது. அவங்க எப்பவுமே கடவுளோட பிள்ளைகள் தான். ஓகே. அதனால இந்த வசனத்தை அவிசுவாசிகளுக்கான அழைப்பா பார்க்கும்போது விசுவாசிகளோட நிலை கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு உறுதியானதுன்னு புரியும். தொடர்ந்து அறிக்கை பண்றது, அதாவது தப்ப ஒத்துக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. அது உறவை சரி செய்ய உதவும். ஆனா அது மன்னிப்பு பெறுவதற்கான நிபந்தனை இல்லைங்கிறது தான் இங்க முக்கியம்.
புரியுது. மன்னிப்பு கிறிஸ்துவால ஏற்கனவே கிடைச்சிடுச்சு. உறவு சரி செய்ய தான் ஒப்புரவாகிறோம்னு சொல்றீங்க. ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த அடிப்படை மன்னிப்பு கிறிஸ்துவோட சிலுவை வேலையால முடிஞ்சிருச்சு. சரி, இது ஒரு நல்ல தெளிவை கொடுக்குது. அடுத்த வசனத்துக்கு போலாமா? போலாம். பிலிப்பியர் 2:12-13 பவுல் சொல்றார், உங்கள் சொந்த இரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடப்பித்து முடியுங்கள் அப்படின்னு தமிழ் பழைய மொழிபெயர்ப்பு. இல்லனா செயல்படுத்துங்கள், ஒர்க் அவுட். அப்புறம் சொல்றார், ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இத கேட்டா நம்ம ரட்சிப்புக்காக நாமளே உழைக்கணும் போல, அத நாம தான் உருவாக்கணும் போல தோணுது. அப்ப இரட்சிப்பு நம்ம கையில இருக்கா? இல்லவே இல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். வேதாகமத்தோட அடிப்படையே என்ன? ரட்சிப்பு கிருபையால விசுவாசத்தால மட்டும்தான் வருது, நம்ம செயல்களால இல்ல. சரிதானே? அப்ப இங்க செயல்படுத்துங்கள், ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுக்கு சம்பாதிங்கன்னு ஒர்க் ஃபார்ன்னு அர்த்தம் இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றோம்ல, ஆமா. அது என்ன அர்த்தம்? புதுசா தசையை உருவாக்குறோமா? இல்ல, ஏற்கனவே இருக்கிற தசைகளை வெளிக்கொணர்றோம், பலப்படுத்துறோம். ஆமா ஆமா. அது மாதிரி கடவுள் ஏற்கனவே உங்களுக்குள்ள ஆரம்பிச்ச ரட்சிப்ப, அந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில வெளிக்காட்டுங்க, அதுக்கேத்த மாதிரி வாழுங்கன்னு அர்த்தம். உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வாங்க. ஓ, இது நல்ல உதாரணம். ஒர்க் அவுட், நாட் ஒர்க் ஃபார். அதேதான். இன்னும் சொல்லப்போனா ரட்சிப்புக்கான கிரேக்க வார்த்தை சொட்டீரியா. அதுக்கு ரட்சிப்புன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, முழுமை, குணமாதல், பாதுகாப்பு, நல்வாழ்வுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படியா? ஆமா. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, கடவுள் உங்களுக்குள்ள படுத்திருக்கிற அந்த முழுமைய, அந்த நல்வாழ்வை, அந்த குணமாக்குதுல பயத்தோடும் நடுக்கத்தோடும், அதாவது ரொம்ப கவனத்தோடும் கடவுளுக்கு பயபக்தியோடும் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. சரி. அடுத்த வரியா அதை தெளிவாக்குது பாருங்க. அதை செய்யறதுக்கான விருப்பத்தையும் சக்தியும் யாரு கொடுக்கறா? கடவுள் தான் நமக்குள்ள கொடுக்கறார். ஆமா, தேவனே உண்டாக்குகிறவராய் இருக்கிறாரு இருக்கு. அப்போ இது நம்மளோட சுய முயற்சி இல்ல, கடவுள் நமக்குள்ள செய்யற வேலைக்கு நாம ஒத்துழைக்கிற மாதிரி. நாம பாத்திரமா இருக்கிறோம், அவர் செயல்படுத்துறார். ஆஹா, அப்போ இது நாம ரட்சிப்பை உருவாக்குறதில்ல, ஏற்கனவே கிடைச்ச பரிச வெளிப்படுத்துறது. இது பெரிய வித்தியாசம். ரொம்ப நன்றி. சரி, அடுத்ததா எபிரேயர் 10. இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆமா, இதுவும் நிறைய பேர் குழம்புற இடம். வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் வேண்டுமென்றே பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியராமல். இது என்ன சொல்லுது? நாம தெரிஞ்சே ஏதாவது சின்ன தப்பு செஞ்சா கூட நமக்கு மன்னிப்பே கிடையாதா? நியாய தீர்ப்பு தானா? இது நிறைய பேரை பயமுறுத்தாதா? ஆமா, மேலோட்டமா படிச்சா அப்படிதான் தோணும். ஆனா மறுபடியும் யாருக்கு ஏன் சொன்னாங்கன்னு பார்க்கணும். சூழல் ரொம்ப முக்கியம். சரி, என்ன சூழல்? எபிரேயருக்கு எழுதினவர் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கார்? கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட யூத கிறிஸ்துவர்கள் கிட்ட. ஓகே. அவங்க மேல ஒரு பெரிய அழுத்தம் இருந்துச்சு. என்னன்னா, பழையபடி யூத மதத்துக்கு திரும்பி போறது, மிருகபலி செலுத்துறதுக்கு திரும்பி போகலாமான்னு ஒரு தூண்டுதல். ஏன்னா யூத மதம் அவங்களோட கலாச்சாரத்தோட வாழ்க்கையோட ஒன்றிப்போன விஷயம். சரி. இங்க வேண்டுமென்றே பாவம் செய்தல் அப்படிங்கிறது ஏதோ கோவத்துல கத்திட்டேன் இல்ல பொய் சொல்லிட்டேன் மாதிரி அன்றாட தார்மீக தவறுகளை மட்டும் குறிக்கல. இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, இது அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை குறிக்குது. என்ன விஷயம்? அதாவது இயேசுவோட பலி போதுமானது இல்லைன்னு முழுசா நிராகரிச்சுட்டு, இனி எந்த பயனும் தராத கடவுளாலேயே ஒதுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையின் மிருகபலிகளுக்கு திரும்பி போறத குறிக்குது. கிறிஸ்துவோட பலியை விட்டுட்டு மறுபடியும் மிருகபலியை நம்புறது. அப்போ இது ஏதோ ஒரு பாவ செயல் இல்ல, கிறிஸ்துவோட முழு வேலையுமே நிராகரிக்கிற மாதிரி ஒரு செயல். ஆமா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்ல ஆசிரியர் அதைத்தான் விளக்குறார். பழைய ஏற்பாட்டு பலிகள் மனுஷனோட மனசாட்சியை முழுசா சுத்தம் செய்யவே முடியாது. அது வருஷம் வருஷம் திரும்ப திரும்ப செய்யணும். ஆனா இயேசுவோட ஒரே பலி அவரை நம்புறவங்கள கடவுளோட பார்வையில எப்போதைக்குமா பரிபூர்ணமாக்கிடுச்சு. அதனால இங்க சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட வேண்டுமென்றே செய்யற பாவங்கிறது ஒரு விதமான அவிசுவாசம். அதாவது கிறிஸ்துவின் பலி போதுமானதுங்கிற சத்தியத்தை முழுசா நிராகரிச்சுட்டு பழைய முறைக்கு திரும்புறது. இது மத்த சாதாரண பாவங்களை விட ரொம்ப தீவிரமானது. புரியுது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கிறிஸ்துவ நிராகரிக்கிற அளவுக்கு போற ஒரு மனநிலையை குறிக்குது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். ஆமா. இதோட தொடர்புடைய மாதிரி எபிரேயர் 6ல இன்னொரு பகுதி இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆமா, எபிரேயர் 6:4 6 இல்லையா? அதேதான். சில காரியங்களை அனுபவிச்சவங்க,
அதாவது ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இப்படிப்பட்டவங்க மறுபடியும் விழுந்து போனா மனந்திரும்புதலுக்கென்று அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு சொல்றது. இது விழுந்து போன விசுவாசிக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லையான்னு பயத்தை காட்டுதே. ஆமா, இதுவும் அதே மாதிரி கவனமா பார்க்க வேண்டிய ஒண்ணு. நாம முன்னாடி பார்த்த மாதிரி எபிரேயர் புத்தகம் யூத பின்னணியில் இருக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டது. சரி. அதுல சில பேர் இயேசுதான் மேசியான்னு புத்தி அளவுல ஏத்துக்கிட்டு இருக்கலாம். அவங்க ஒருவேளை கிறிஸ்துவ கூட்டங்களுக்கு போயிருக்கலாம், போதனைகளை கேட்டிருக்கலாம். அதான் அந்த பரம ஈவை ருசி பார்த்தல், வெளிச்சமாக்கப்படுதல்னு சொல்றது. புத்தி அளவுல மட்டும். ஆமா. ஆனா அவங்க முழுசா கிறிஸ்துவ தங்களுடைய மீட்பரா ஏத்துக்கிட்டு பரிசுத்த ஆவியால மறுபடியும் பிறக்கல. அவங்க மனசுல ஒரு கால் பழைய ஏற்பாட்டு சடங்குகள்லயும் ஆலய பலிகள்லயும் இன்னொரு கால் கிறிஸ்து மேலேயும் இருந்திருக்கலாம். ஒரு விதமான தடுமாற்றம். புரியுது. இந்த எச்சரிக்கை யாருக்குன்னா, சத்தியத்தை ஓரளவும் தெரிஞ்சுக்கிட்டு ருசி பார்த்துட்டு ஆனா முழுசா அர்ப்பணிக்காம மறுபடியும் பழைய யூத முறைக்கு திரும்பி போக நினைக்கிற இந்த குறிப்பிட்ட ஆள்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அவங்க கிறிஸ்துவ மறுதலிச்சா அவங்கள மனம் திரும்ப வைக்க வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க கிறிஸ்துவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ இதுவும் அந்த குறிப்பிட்ட சூழலுக்குரியதுதானா? ஆமா. ஏன்னா அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆசிரியர் உண்மையான விசுவாசிகள் கிட்ட பேசும்போது அவரோட துணி மாறுது. எப்படி சொல்றார்? பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு குறித்து நன்மையானவைகளையும் ரட்சிப்புக்குரியவைகளையும் நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம்னு சொல்றார். ஆமா, அங்க ஒரு மாற்றம் தெரியுது. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். உண்மையாகவே ரட்சிப்பை பெற்றவங்க, அதாவது மறுபடியும் பிறந்தவங்க, அவங்க ரட்சிப்பை இழக்க முடியாதுங்கிறது தான் இந்த பார்வையின் முக்கிய கருத்து. சரி. கடவுளோட வாக்குறுதியை கூட இந்த அதிகாரம் நினைவுபடுத்துது. ஆபிரகாமுக்கு கடவுள் ஆணையிட்டு சத்தியம் பண்ணினதை சொல்லி தேவன் பொய்யுரையாதவர்னும் மெய்யாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதை சுட்டி காட்டுது. நம்ம பாதுகாப்பு நம்ம செயல்கள்ல இல்ல, கடவுளோட மாறாத குணத்திலையும் அவரோட வாக்குறுதியிலையும் தான் இருக்குங்கிறதா இங்க இருக்கிற நம்பிக்கை. ஓகே, அப்போ இந்த ருசி பார்த்தல் வேற, உண்மையிலேயே சாப்பிட்டு ஜீரணிக்கிறது வேறங்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு. சொல்லப்போனா ஆமா, வெறும் அனுபவம் வேற, உண்மையான மாற்றம் வேற. சரி, அப்போ இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மத்தேயு 7:21-23. இது ரொம்பவே நேரடியா இருக்கு. எந்த வசனம்? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். சரி, அப்புறம்? அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். இவங்க இயேசு பேர்ல பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காங்க, ஆனா அவரே உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரே, இது விசுவாசிகளுக்கும் நடக்குமா? இது பயமா இருக்கே. இங்க ஒரு முக்கியமான வார்த்தையை கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயேசு என்ன சொல்றார்? நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை. ஐ நெவர் நியூ யூ. ஆமா, ஒரு காலும், நெவர். அவர் நான் உங்களை ஒரு காலத்துல அறிஞ்சிருந்தேன், ஆனா நீங்க பாவம் செஞ்சதால இப்ப தெரியாதுன்னு சொல்லல. இது பெரிய வித்தியாசம். ஓ, அப்படியா? இது என்ன காட்டுதுன்னா, இந்த மக்கள் ஆரம்பத்திலிருந்தே கடவுளோட உண்மையான உறவுல இல்ல. அவங்க உண்மையா ரட்சிக்கப்படவே இல்ல. ஆனா அவங்க அற்புதங்கள் செஞ்சாங்களே, தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே. ஆமா, ஆனா அவங்க எதை நம்பியிருந்தாங்க? தங்களுடைய செயல்களை. நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்க பேய ஓட்டுனோம், நாங்க அற்புதம் செஞ்சோன்னு அவங்க செஞ்ச ஊழியங்களை நம்பியிருந்தாங்களே தவிர, கிறிஸ்து நமக்காக செஞ்சு முடிச்ச சிலுவை வேலைய, அவரோட கிருபையை அவங்க உண்மையா நம்பி சார்ந்துக்கல. அப்போ அவங்க நம்பிக்கை அவங்க செயல் மேல இருந்துச்சா? ஆமா, உண்மையான ரட்சிப்புங்கிறது இயேசு மேலையும் அவர் நமக்காக செஞ்ச தியாகத்தின் மேலையும் வைக்கிற நம்பிக்கை தான் அடிப்படை. அவர் பேர்ல நாம பெரிய காரியங்களை செஞ்சாலும் அந்த தனிப்பட்ட உண்மையான உறவு இல்லைன்னா, அந்த நம்பிக்கை இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிறதா இந்த பார்வையின் கருத்து. அவங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னது வெறும் உதட்டளவுல தான் இருந்துச்சு, உள்ளத்துல இல்ல. வாவ்! அப்போ இங்க பிரச்சனை அவங்க செஞ்ச அற்புதங்கள் இல்ல, அந்த அற்புதங்களை செஞ்சதுனால தாங்கள் பெரியவங்க, கடவுளுக்கு பிரியமானவங்கன்னு அவங்க நினைச்சதுதான் பிரச்சனையா? அவங்க நம்பிக்கை கிறிஸ்துவ மேல இல்லாம அவங்க செயல் மேல இருந்துச்சுங்கிறது தான் முக்கிய புள்ளி. இது பெரிய வெளிச்சம் தருது. ஆமா, அதுதான் மைய கருத்து. செய்கைய நம்புறதுக்கும் கிறிஸ்துவ நம்புறதுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, இப்போ ஒரு நிஜ சம்பவத்தை எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல வர்ற அனனியா சப்பீரா கதை. பயங்கரமான சம்பவம் அது.
அவங்க நிலத்தை வித்து அதுல கிடைச்ச பணத்துல கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கிட்டு பேதுரு கிட்ட போய் சொன்னாங்க. உடனே 2 பேரும் செத்து போனாங்க. அவங்க விசுவாசிகளா? விசுவாசிங்களுக்கு இப்படி நடக்குமா? இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இதுவும் ஒரு சவாலான பகுதி தான். இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இங்கேயும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஒரு க்ளூ கொடுக்கலான்னு சொல்லுது. என்ன வார்த்தை? அப்போஸ்தலர் 5:1 அனனியா இன்னும் பேருள்ள ஒரு மனுஷன் ஆரம்பிக்குது. ஆமா, ஒரு மனுஷன். பைபிள்ல சில இடங்கள்ல விசுவாசிகளை சீஷன், டிசைபிள் இல்லனா சகோதரன், சகோதரின்னு சொல்லும். ஆனா சில சூழல்கள்ல விசுவாசம் இல்லாதவங்களை குறிக்க ஒரு மனுஷன் அல்லது ஒரு ஸ்திரீ, a certain man, woman பயன்படுத்துறதா சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஓ, அப்போ ஒருவேளை அவங்க விசுவாசிகளே இல்லையா? இந்த அடிப்படையில பார்க்கும்போது அனனியாவும் சப்பீராவும் ஒருவேளை சபைக்குள்ள ஏதோ நோக்கத்தோட நுழைஞ்சு ஏமாத்த முயற்சி செஞ்ச அவிசுவாசிகளா இருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. அவங்க பரிசுத்த ஆவியே சோதிக்க பார்த்தாங்க, சபையோட பரிசுத்தத்தை கெடுக்க பார்த்தாங்க. இது ஒரு கோணம். இதுக்கு இன்னொரு குறியீடு விளக்கமும் சொல்றாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லுங்க. அனனியா அப்படிங்கிற பேருக்கு எபிரேய அர்த்தம் கடவுளின் கிருபை, கிரேஸ் ஆஃப் காட்னு வருது. சப்பீராங்கிற பேர் சஃபையர் கல்லோட தொடர்புடையது. சஃபையர் கல் மோசேக்கு கட்டளை கொடுத்த கல்லா? ஆமா, யூத பாரம்பரியப்படி 10 கட்டளைகளை சபையர் கல்லுல தான் கடவுள் எழுதி கொடுத்தாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது நியாயப்பிரமாணத்தை குறிக்குதுன்னு வச்சுக்கிட்டா? ஓ, கிருபையோ நியாயப்பிரமாணமுமா? அதேதான். அப்போ இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, கிருபையையும் அனன்யாவும் நியாயப்பிரமாணத்தையும் சப்பீராவும் கலந்தா, அதாவது கிருபையோட நம்ம சட்டதிட்டங்களையும் சுயநீதியையும் கலக்க முயற்சி செஞ்சா அதோட விளைவு மரணம், ஆவிக்குரிய மரணம். தூய கிருபை மட்டும்தான் வாழ்வை கொடுக்கும்னு ஒரு உருவகமாவும் இதை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான குறியீட்டு விளக்கம். அப்போ இந்த கதை கூட கிருபையை நியாயப்பிரமாணத்தோட கலக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கையா இருக்கலாம். ஆமா, அப்படியும் ஒரு பார்வை இருக்கு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 5-6 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன புரியுது? திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம், வசனத்தோட சூழல், யாருக்கு எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டதுன்னு பார்க்கறது எவ்வளவு முக்கியங்கிறது தான் இல்லையா? நிச்சயமா, அதுதான் அடிப்படை. கான்டெக்ஸ்ட் இஸ் கிங்னு சொல்வாங்கல்ல, அது மாதிரி. ஆமா. மேலோட்டமா படிக்கும்போது பயமுறுத்துற மாதிரி இல்லனா முரண்பாடா தெரியற நிறைய வசனங்கள் அதோட சரியான சூழல்ல, குறிப்பா கிறிஸ்து நமக்காக செஞ்சு முடிச்ச வேளை, கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடுங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. நம்ம கவனம் நாம என்ன செய்யணும், எப்படி அறிக்கை பண்ணணும், எப்படி பரிசுத்தமா நடக்கணுங்கிற நம்ம முயற்சி மேலிருந்து மாறி கடவுள் நமக்காக என்ன செஞ்சு முடிச்சிருக்கார், அவரோட வாக்குறுதிகள் எவ்வளவு உறுதியானதுங்கிறத நோக்கி திரும்புது. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பார்வையில. ஆமா, கடைசியா கடவுளோட அந்த வாக்குறுதியை மறுபடியும் நினைச்சு பாருங்க. எபிரேயர் 10:17 சொல்ற மாதிரி, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி ஒருபோதும் நினையாமல் போவேன். வாவ், இனி ஒருபோதும் நினையாமற் போவேன். ஆமா, இந்த புரிதல் வரும்போது ரட்சிப்பை பத்தின பயம் போய் ஒரு விதமான உறுதி, சமாதானம், சந்தோஷம் வரும்னு இந்த பார்வை நம்புது. நாம கடவுளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கடவுள் தான் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வருது. ரொம்ப நன்றி. உண்மையிலே இந்த சில கடினமான பைபிள் வசனங்கள் மேல ஒரு புது வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் நிறைய தெளிவு கிடைச்சது. சந்தோஷம். சூழலை புரிஞ்சுக்கிறதோட முக்கியத்துவமும், குறிப்பா கிருபைங்கிற பார்வையில பார்க்கும்போது விசுவாசத்துல கிடைக்கிற பாதுகாப்பு எவ்வளவு வலுதுன்னு புரிஞ்சது. இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி கேள்வி வேணா வச்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. இரட்சிப்புங்கிறது பாதுகாப்பானது, கிறிஸ்துவால முழுசா செஞ்சு முடிக்கப்பட்டதுங்கிறத இந்த பார்வை ரொம்ப வலியுறுத்துது, சரிதானே? ஆமா. இதே மாதிரி உங்களுக்கு கடினமா தோன்ற வேற சில வேத பகுதிகளை இதே கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலை மற்றும் கிருபை எதிர் நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற கண்ணாடியை போட்டு பார்த்தா ஒருவேளை அந்த பகுதிகளை பத்தின உங்க பார்வை மாறுமா, இல்ல உங்க அன்றாட விசுவாச அனுபவத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? சும்மா யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. நிச்சயமா யோசிக்க வைக்கும். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமே வேறொரு தலைப்போட சந்திக்கலாம். நன்றி.